ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் இயலில் உள்ள 2வது பாடம், அதாவது 2வது செயல் பகுதி தமிழ் கும்மி அப்படிங்கிற செயல் பகுதிக்கான ஒரு விளக்கம் தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள செயல் பகுதிக்கான வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டு அடுத்து இதை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ் கும்மி அப்படிங்கிற இந்த பாடல், நம்ம பாடலோட பேர்லேயே வந்து இது இருக்கு. கும்மி பாடல் தான் இது. சரியா? சாதாரணமாக அந்த திருவிழாக்களில் நம்ம பண்ணுற ஊர்களில் நடக்கிற கும்மி பாடல் தான் இது. அதை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சரியா? பெருஞ்சித்திரனாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கும்மி கொட்டுற பாடலாக தான் இருக்கும். அதாவது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழில் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு சாதாரண கும்மி பாடல் தான். இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒருக்க வந்து வாசித்து மட்டும் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பாடல் வரிகளை கொடுத்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமானது சொல்லும் பொருளும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இதை தனித்தனியாக சொல்லும் பொருளும் தனித்தனியாக பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. போன செயல் பாட்டில் 4 சொல்லும் பொருளும் பார்த்தோம். இந்த இதில் 4 இருக்குது. மொத்தமாக 8. இப்படி எழுதி வச்சுக்கிட்டே வாங்க இந்த இயல் முடிகிற வரைக்கும். இந்த இயல் முடியும் போது உங்களுக்கு இந்த இயலில் உள்ள எல்லா சொல்லும் பொருளும், எல்லா பிரித்தெழுதுக, எல்லா சேர்த்தெழுதுகளும் தனித்தனியாக உங்கள் கையிலே வந்து ரிவிஷனுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிடலாம் கடைசி நேரத்தில். ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள் அப்படின்னு அர்த்தம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, ரொம்ப நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி அப்படின்னா உலகம், நம்மளுக்கு தெரியும். மேதினி அப்படிங்கிறது உலகம். உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? 4 இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடலோட பொருள் என்னன்னா, நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் கும்மி கொட்டுற பாடலுக்கான ஒரு பொருளாக தான் இருக்கும். ஒன்றும் இதில் வந்து இந்த பாடலும் இந்த பாடலுடைய பொருளும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது கிடையாது. சரியா? ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ஒன்றை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல. சப்போஸ் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறபோது ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டாங்க. நீங்கள் இப்போ சிலபஸ்க்குள்ள மாதிரி நீங்கள் இப்போ உள்ளதை மட்டும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 1 or 2 கொஸ்டின் இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியாது. அவங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியுதா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே சொல்கிறேன். சிலபஸ் வந்து இப்போ வேற மாதிரி மாறி இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து நம்ம வாசிக்கத்தான் வேணும். சரியா? அப்பனா தான் நம்மளுக்கான அந்த நாலேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்பனா தான், ஏன்னா எதுலேருந்து எந்த சைட்லேருந்து வேணாலும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுப்பாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்படி சொல்லிட்டாங்க, 10th ஸ்டாண்டர்ட் தான் வட்டம் சொல்லுவாங்க. ஆனால் 10th 11th 12th கேள்விகள் எடுத்ததே கிடையாதா? யோசிச்சு பாருங்க. எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம எதையுமே வந்து முழுசாக நம்பக்கூடாது. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமாக இருக்கணும். அப்போனா தான் நம்மளால் அவங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அதை அட்டன் பண்ண முடியும். சரியா? இப்போ வாங்க இந்த பாடல் பொருளை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து ஒரு ரீட் மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? பெருசாக ஒன்றும் இருக்காது. இளம் பெண்களே தமிழில் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கடந்தது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலை. சரியா? தமிழோட சிறப்புகளை பற்றி இதில் சொல்லியிருக்கிறதுனால நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தமிழினுடைய சிறப்பு, தமிழினுடைய தொன்மை, இந்த மாதிரி சிலபஸில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இதுகளில் இருந்து கேள்விகள் வரலாம். சரியா? அதனால எதையும் விட வேணாம். இப்போ நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் இதை எழுதினவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவருடைய இயற்பெயர் என்னன்னா மாணிக்கம், துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்கம் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டும் பெண் எடுத்து இப்பயே நோட் பண்ணிக்கோங்க. இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவருக்கு பாவலரேறு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. இவர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. மொத்தம் எத்தனை நூல்கள் எழுதியிருக்காரு? 4 நூல்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படிங்கிற 4 நூல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். அடுத்து வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற பத்திரிகையெல்லாம் வந்து இவர் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இவரோட வேலை என்னன்னா, இவருடைய பாடல்கள்ல இவர் என்ன ஒரு கருத்தை வந்து முக்கியமா பார்த்தாருன்னா, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் வந்து பரப்பியிருக்காரு. சரியா? இப்பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் தான். இந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம பார்த்த இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா, கனிச்சாறு அப்படிங்கிற புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சரியா? இப்ப இதுல என்னென்ன பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும்? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன,
துரைமாணிக்கம் 1. 2வது இவருக்கு பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பேர் இருக்கு 2. 3வது இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படிங்கிற 4 நூல்கள் எழுதியிருக்காரு. 4வது என்னென்ன பத்திரிகைகள் நடத்தினாரு? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற 3 பத்திரிகைகள் நடத்திருக்காரு. சரியா? இவர் என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் வந்து பரப்பினாரு அப்படிங்கிற 5 பாயிண்ட் வந்து முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட இது முடிஞ்சு அடுத்து நம்ம கீழே வந்தோம்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளவா தேவை இருக்காது. ஆனாலும் நம்ம ஒருக்க நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா தமிழ் பத்தி நம்ம அந்த மாதிரி கொடுக்கறனால எந்த பாடல் வேணாலும் அவங்க கேட்கலாம். இதுவுமே தமிழை பத்தியே ஒரு பாடல் தான். பாருங்களேன். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணவு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு வந்து வாணிதாசன் எழுதியிருக்காரு. அப்படிங்கிறத ஒரு ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வாங்க முக்கியமான பார்ட் புக் பேக். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் லெசனை விட புக் பேக் நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த சிலபஸ்க்கு. அடுத்து இப்போ பாருங்க, தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாய்மொழியில் படித்தால் பன்மையா, மேன்மையா, பொறுமையா, சிறுமையா? மேன்மை அடையலாம் அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால எது சுருங்கிருச்சு? உலகம் சுருங்கிருச்சு. உலகத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மேதினி. சரியா? நம்ம மேலே பார்த்தோம். மேதினி சுருங்கி விட்டது. அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். இது ஃபோர்த் ஆன்சர். ஓகேவா? பாத்தீங்களா? இந்த மாதிரி சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக நம்ம ரொம்ப கவனமா அட்டன் பண்ணணும். ஒரு எழுத்துல வந்து ஈஸியா மாறிடும். நம்ம தப்பா அடிச்சிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்துக்கோங்க. இதெல்லாம் தனித்தனியா எடுத்து பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொய் அகற்றும் அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பொய் கூட்டல் அகற்றும். ஆப்ஷன் ஏ. சரியா? பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாட்டு இருக்குமா? பாட்டு இருக்கும், பாடு இருக்கும், பாடி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாட்டு இருக்கும் அப்படிங்கிறது பாட்டு இருக்கும். ஓகேவா? பாட்டு இருக்கும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 திசை. தீ வரனால இத்து வரும், நடுவில் இத்து வரும். இது கிடையாது. 8 திசை கிடையாது, 8 திசை கிடையாது, 8 இசையும் கிடையாது. சரியா? 8 திசை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இதோட இந்த இது முடியுது. அடுத்த லெசன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பாடலை வந்து வெற்றிகரமாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள பாடலும் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்களும் செக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தவங்க நான் சொன்னதெல்லாம் இம்பார்ட்டண்டாக நோட்ஸ் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? சரி, ஓகே. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.